என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. எல்லாரும் நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன், உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நீரே என் தஞ்சம், இந்த நாட்களில் நீரே தஞ்சமையா, நீரே எங்கள் கோட்டை. Yes Lord, you are our Redeemer. நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. ஆண்டவர், இந்த நாளின் செய்தி, இந்த நாளின் ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படி நம் நடுவில் இருக்கிற பிரதர் வாசுதேவன் அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்தி பாட, ஆண்டவரே உம்மில் களி கூர்ந்து மகிழ, உம்முடைய வார்த்தைகளை கேட்க இந்த காலை வேளையிலே கடந்து வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆராதனையில் நீர் அசை வாடுவீராக, எங்கள் ஆராதனையில் நீர் பிரியமாயிருப்பீராக. ஆண்டவரே, எங்கள் ஆராதனையை அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, கர்த்தருடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையின் எல்லா பகுதிகளையும் நீரே முன்னின்று நடத்தி தாரும். உடைய திருநாமம் இந்த இடத்திலே மகிமைப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் மீட்பரும் கண்மலையும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அவரை போற்றி பாடுவது நல்லது, உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, உம்மை துதிப்பது நல்லது என்று ஒரு பக்தர் பாடியிருக்கிறார். இந்த வேளையில நாம் குடும்பமாக இணைந்து உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலையே என்று சொல்லி நாம் உயர்த்துவோம். உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையிலே. எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையிலே. உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும், எதிரான வல்லமைகள் எல்லாம் ஆடும். கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பல
பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் மாலே. போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைப்பவர் நீரல்லவோ. எங்களை நீதிமான்களாக மாற்றி எங்களை பரிசுத்தவான்களாய் ஆக்கி வருகிறீர்கள் நீரல்லவோ. கண்மலை தேனும் படியும் என்னையும் தருவது நீரல்லவோ. கண்மலை தேனும் படியும் என்னையும் தருவது நீரல்லவோ. இன்னொரு முறை கூட, கண்மலை தேனும் படியும் என்னையும் தருவது நீரல்லவோ. போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே, போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. கர்த்தரை போற்றி பாட அவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவரே நம்முடைய நேசராய் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆத்தும நேசராக இருக்கிறார். இந்த வேளையில யோசித்து பார்ப்போம். நமக்கென்று ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. நமக்கென்று ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், அவர் வல்லவர். இந்த உலகத்திலே வல்லவர்கள் உண்டு, ஆனால் அவர்கள் நல்லவர்களாக இல்லை. ஆனால் நம் தேவன் நல்லவராக, வல்லவராக, அன்பு நிறைந்தவராக, கிருபை செய்கிறவராக, நம் வேதனைகளை பார்க்கிறவராக இருக்கிறார். அவரை எல்லாரும் நாம் வீடுகளிலே கரங்களை தட்டி நாம் பாடுவோம். எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. கரங்களை தட்டி, எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. இயேசு ராஜா, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்லுவோம், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் சிட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் சிட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. அவர் சிட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் சிட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில்
சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவரே இயேசு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. நமக்கென்று சொல்லுவோம், நமக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. நமக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். சொல்லுங்க, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். நமக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. நமக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அவர் நல்லவர், அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர், அவர் நம் தேவையெல்லாம் சந்திக்கிறவர். யெகோவா ஈரே, நீரே எங்களுக்கு எல்லாம் ஐயா. எங்கள் வாழ்வின் தேவையும் நீர், எங்கள் வாழ்விற்கு போதுமானவரும் நீர். உம்மை நாங்கள் இந்த காலை வேளையிலே, இந்த வேளையிலே நாங்கள் குடும்பமாக கரங்களை உயர்த்தி நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் ஆராதனைகளை உமக்கு செலுத்துகிறோம். ஆராதனை என்ற காணிக்கை, ஆராதனை என்ற பலி, ஆராதனை என்ற உமக்கு பிரியமான காரியத்தை செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். ஆலயங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது, ஒருமித்து நாங்கள் ஆராதிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் குடும்பமாக விடுதலையோடு, அல்லேலூயா, அநேக பரிசுத்தவான்களோடு, அநேக பரிசுத்தவான்கள் துதிக்கும் இந்த நேரத்திலே, யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஐயா. அல்லேலூயா. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம், ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. இந்த மாதங்களில் அப்பா
குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களிலெல்லாம் உயர்த்தினீரே. ஆண்டவரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவாயிரே, எல்லாமே நீங்கதாப்பா, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசுநாமம், 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 இயேசுநாமம் வாழ்கவே. இயேசுநாமம், 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 இயேசுநாமம் வாழ்கவே. அவர் நாமம் மதுரமதே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் இயேசு என்ற நாமமே ஹல்லேலூயா, மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசுநாமம், 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 இயேசுநாமம் வாழ்கவே. இயேசுநாமம், 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 இயேசுநாமம் வாழ்கவே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அப்படியே எழுதிட்டு கரங்களை உயர்த்தி இந்த மாதம், இந்த ஆண்டு முழுவதும், என் எதிர்காலம் முழுவதும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகாரம் அப்பா, அந்தகாரம் மரண இருள் தேசத்திலே மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதையெல்லாம் அந்தகார் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்ப எதுவுமே இல்லைன்னா கூட நம்புவதற்கு என்றுமில்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இசையா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அப்படியே துதித்திடுவேன் சொல்லுவோம். துதித்திடுவேன் இயேசு ஒருவரை. துதித்திடுவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இந்த நாமம் உனக்கு வாழ்வளிக்கும். நாம் துதிக்கும் நாமம் நமக்கு சுகத்தை கொடுக்கும். இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே.
நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே வாழ்கவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்தியின் வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பதை நம் நடுவில் இருக்கிற சுகத்தாயிட்டின் அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே, இந்த இனிய ஆண்டவரே காலை பொழுதிலே ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே சபையாக ஆண்டவரே எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று தாவீது சொன்னது போல நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்தபடியால் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய நாமம் மதுரமானது அப்பா, உம்முடைய நாமம் இனிமையான நாமம் ஆண்டவரே, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால்கள் முடங்கும் நாமம். அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாவுகளும் ஆண்டவரே இயேசு என்று உம்மை அறிக்கையிடும் முழங்கால்கள் உமக்கு முன்பாக முடங்கிடும் நாமம். அதற்காக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவற்றையும் ஜெயித்த நாமம். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே என்று ஜெயித்த இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திலே நாங்கள் சுகம் உண்டு என்று பாடினோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வரப்பண்ணி ஆண்டவரே எங்களை ஆண்டவர் குணமாக்கி ஆண்டவரே, நான் அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று எரேமியால நீங்க சொன்ன வார்த்தையை நாங்கள் இப்பொழுதே அப்படியே விசுவாசித்து அதை கிளைம் பண்ணுகிறோம்ப்பா. நாங்க ஜெபிக்கிற இதே வேளையில் ஆரோக்கியம் சௌக்கியம் ஆண்டவரே எங்கள் மதுரை பட்டணத்திலே, எங்கள் தமிழ்நாட்டிலே, எங்கள் தேசத்திலே உண்டாவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே காயமுள்ள கரத்தை வைத்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வீடுகளிலே இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய குணமாக்கும் வல்லமை ஆண்டவரே கடந்து செல்வதாக. படுக்கையிலே ஆஸ்பத்திரியிலே இருக்கிறவர்கள் மேல் ஆண்டவரே உம்முடைய குணமாக்கும் வல்லமை ஆண்டவர் அவர்களை தொட்டு சுகமாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த நாட்களிலே, இருள் சூழ்ந்த இந்த நாட்களிலே ஆண்டவர், எங்கும் பிரச்சனைகள் நிறைந்திருந்திருக்கிற அந்த நாட்களிலே அப்பா, உம்முடைய தெய்வீக சமாதானம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் நிரப்புவதாக ஆண்டவரே. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறீரே. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவரே, இந்த நாட்களிலே எதிரடையாய் கிரியை செய்கிற எல்லா பலவானின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே மடங்கடிக்கப்படுவதாக, அது ஒரு கட்டுக்குள் வருவதாக. எல்லா ஆண்டவரே வியாதிகளை ஆண்டவரை கொண்டு வந்த எல்லா பிசாசின் எல்லா வைரஸ் கிருமிகளும் ஆண்டவரே நாங்கள் ஆராதித்து உம்மை துதித்து ஜெபிக்கிற இந்த வேளையிலே அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் பரிபூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் இந்த நாட்களிலே நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இப்பொழுதும் ஆண்டவர் நாங்கள் கேட்க போகிற தேவ செய்தியை கர்த்தர் ஆசீர்வதியும். பரத்தில் இருந்து உம்முடைய செய்தி ஜனங்களை நோக்கி அது கடந்து வருவதாக, அது விடுவிப்பதாக ஆண்டவரே. அது ஒவ்வொருவரையும் அந்த வசனங்கள் ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகளாய் இருக்கிறபடினால் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் குடும்பங்களையும் கட்டுவதாக, உயிர்ப்பிப்பதாக, பலனடைய செய்வதாக, சுகமடைய செய்வதாக அப்பா ஆண்டவர். யாராவது ஒருவர் ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு இந்த வசனங்களை கேட்டாலும் கர்த்தர் இந்த நேரத்திலே அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. அற்புதத்தின் கரம் நீட்டப்படுவதாக, ரட்சிப்பின் கரம் நீட்டப்படுவதாக. பேசுகிற மகனை மறைத்து நீர் பேசும்படியாய், உம்முடைய வார்த்தைகள் தொனிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வசனம் பனி போல் இறங்குவதாக, அது அனுப்பின காரியமாய் வாய்ப்பதாக. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு பேசுவாராக. கடந்த வாரம் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார், செய்ய துவங்கிவிட்டார் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். Behold, I will do a new thing. அந்த வார்த்தை அது இது எப்படி ஆகும் என்று மரியாள் தன் இருதயத்திலே வைத்து சிந்தித்ததை போல சிந்தித்து கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் சில நன்மையான சாட்சிகளை நம்முடைய திருச்சபையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்ட சிலருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கட்டளையிட்டார்.
அதை ஆண்டவர் நமக்கு கேட்க கிருபை செய்வாராக. அவர்களை பார்த்தவருடைய மகிழ்ச்சியிலே நாம் பங்கு பெறவும் கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கழிஞ்ச ஒரு 10 நாட்கள் நான் என் குடும்பமாய் ஒரு கஷ்டமான காரியத்துக்குள்ளே போய் கொண்டிருந்தோம். என்னென்னா, வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாத சில நபர்களோட ஒரு இன்வால்மெண்ட்னால அவங்க எங்களோட, அதாவது குறிப்பாக என் ஒய்ஃபோட அந்த பேரை கெடுக்கணுன்றதுக்காக நிறையா பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிறகு எங்களுக்கும் இது குறித்து இது அவங்க உண்டு பண்ணுறாங்களா இல்லை மேனேஜ்மெண்ட்லேருந்து இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்றது தெரியாதனால நாங்களும் இதை எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசித்துக்கிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் சில காரியங்களை பேச பார்த்தோம், அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை கூட்டுற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு நாங்கள் இதில் என்ன பண்ணலாம், ரிசைன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் நாங்கள் இங்கே போன நவம்பர் மாதம் தான் ஜாயின் பண்ணோம். ஒய்ஃப் ஜாயின் பண்ணேன். அப்போ ஒரு வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மினிமம். ரெண்டாவது ரொம்ப சின்னதாக அப்படி பிரேக் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் அப்படி ஒர்க் பண்ணோம்னா, பிரேக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்ல பேர் இருக்காது. ஒரு இடத்துல ஒரு 2-3 வருஷமாக இருந்தால் தான், அந்த கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போதும் ஒரு நல்ல பேர் இருக்கும். அப்போ நாங்கள் இங்கே ஒரு 5 மாதம் தான் நல்லாவே ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படி ரெண்டாவது ஒரு டிரான்சிஷன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ நாங்கள் என்ன பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷரும் ரொம்ப ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சண்டே நான் எட்வின் அண்ணன், அதான் உங்கள் பாஸ்ட் அந்த மெசேஜை கேட்குறதுக்கு அந்த லிங்க் அதை கிளிக் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். எங்கள் சர்ச்சு மெசேஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி கேட்டுட்டு இருக்கும்போது ஏசாயா 43ஆம் அதிகாரம் அது பேசும்போது இதோ புதிய காரியத்தை செய்கிறேன்றது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் என்னோடய வாழ்க்கையில் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் இது கொடுத்த அந்த வசனங்கள் அதெல்லாம். அப்போ அதை மீண்டும் ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது இந்த புதிய காரியத்தை செய்கிறேன்ற ஒரு இன்சிஸ்டிங் இருக்கும்போது நான் அதுக்கப்புறம் ரெபேக்கா என் ஒய்ஃபையும் கேட்க சொன்னேன். அவள் அதை கேட்டுட்டு சரின்னு கொஞ்சம் நாங்கள் யோசிச்சுட்டு அப்போ என்ன பண்ணோன்னா, இனிமேல் நம்ம எதுவும் பேச வேணாம், ஆண்டவர் என்ன செய்கிறான்னு பார்ப்போம் இந்த சூழ்நிலை மேலேயும், அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி இருந்தோம். கடைசியில் ஆண்டவர் தீமைகளை நன்மையாக வாய்க்க பண்ணுகிற தேவன். இந்த காரியத்தை குறித்து அவங்க ரொம்ப சீரியஸாக நிறையா ஸ்டெப்ஸு, இவளோட ஒர்க் ஸ்கெடியூல், டைம் டேபிள் எல்லாத்தையும் இது பண்ணி அதை வச்சு ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள், இவள் கீழே இந்த ஸ்டாஃபை அவங்க இது பண்ணி கம்பல் பண்ணி ரிசைன் பண்ண வச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படி சீரியஸாக போனதும் நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியாமல் வந்தப்போ நாங்கள் கொஞ்ச நாள் சரி நம்ம ஒன்றும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 நாள் அமைதியாக இருந்துட்டு ஒரு நாள் போய் ரிப்போர்ட் கொடுத்தா. இந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் டீட்டெயில்ஸு, இந்த பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் ஹையர் பிளேஸில் இருக்கவங்கள்ட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தா. இப்போ ஆண்டவர் எல்லாத்தையுமே இவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணோம்னால இவள்கிட்ட மாத்திரம் இல்லை, ஒரு 2-3 பேர்கிட்ட பிரச்சனை பண்ணனால அது ஒரு அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வேறு மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் போனனால இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இந்த தீமையை நன்மையாக மாற்றுறதுக்காக ஒரு காலேஜ் பிரின்ஸிபலாக இருந்தால் இப்போ இன்னொரு காலேஜுக்கு இன்சார்ஜாக அவங்க டேக் ஓவர் பண்ணி சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை இன்னொருத்தவங்க இந்த பிரச்சனை உண்டு பண்ணுறவங்க தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் எங்களை அந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் எங்களுக்கு இந்த புதிய காரியமாக செஞ்சு இதில் ஆக்சுவலாக நாங்களே ஏதாவது பிரச்சனைனா சரி அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியல, நாங்கள் ஹேண்டில் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தான் இருந்தோம். ஆனால் நாங்கள் கேட்குற பாட்டில் அவங்களே இதை எங்களுக்கு கொடுத்தது ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காகவும். ரெண்டாவது ஆண்டவர் இந்த புதிய காரியங்களை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண மாதிரி செய்கிறது அது இந்த சர்ச் மெசேஜ் மூலமாக எங்களுக்கு கிடச்சி, அதாவது ஒரு ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஒரு ரிமெம்பர் பண்ண வச்சு அதை ஆண்டவர் அப்போ மாத்திரம் இல்லை எல்லா நாட்களையும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிற தேவனாக இருக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை தொடர்ந்து நாம் ஒரு வார்த்தையை தியானித்து இருந்தோம், கோடிட்டு காண்பித்திருந்தேன். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவில் உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். உம்முடைய கிரியை உயிர்ப்பிக்கப்பட்டால்தான் நான் உயிர்ப்பிக்கப்பட முடியும். ஆகவே உம்முடைய கிரியையை நீர் உயிர்ப்பித்தருளும் என்ற ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாட்களிலேயும் அதை தொடர்ந்து செய்ய கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஓ லார்ட், ரிவைவ் த ஒர்க்ஸ் இன் த
midst of the years. இந்த வருடத்தின் நடுப்பகுதியிலே இருக்கிறோம். சிலர் எங்களுடைய வாழ்க்கையின் நடுப்பகுதியிலே இருக்கிறோம். ஒரு கரையில் இருந்தால் நாங்கள் ஓடி விடலாம், ஆனால் நடு கடலில் இருப்பதை போல நாங்கள் இருக்கிறோம். ஒரு வனாந்திரத்திலே இருப்பதை போல, ஒரு பக்கம் முன்பக்கம் செங்கடல், பின்பக்கம் பார்வோனியுடைய சேனை என்ற நிலைமையிலே இந்த ஆபகுக் புத்தகத்தை வாசிக்கும் போது தேவ ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக கல்தேய வல்லமைகள் நின்றதை போல, ஒரு பக்கம் ஒரு கல்தேயருடைய வல்லமைகள் எங்களை துரத்தி கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் ஒரு கொரோனா வைரஸ் என்ற காரியம் எங்களை துரத்தி கொண்டிருக்கிற இந்த நிலைமையிலே வருடத்தின் நடுவில் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், தன்னுடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர், எங்களை நீர் உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் முன்னே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். தனியாக, குடும்பமாக, சில வேளைகளிலே எங்கள் அருகில் எத்தனையோ பேர் உண்டு, ஆனால் நாங்கள் தனிமையாகத்தான் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை ஆதரிக்கிற, எங்களை விசாரிக்கிற, எங்களை போஷிக்கிற, எங்களை போஷித்த காப்பாற்றின ஆண்டவர் உண்டு என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த வருடத்தின் நடுவில் நம்மை உயிர்ப்பிப்பாராக, தன்னுடைய கிரியைகளை நெகிழ விடாதிருப்பாராக. தேவனது விருப்பம் என்று நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், வாட் இஸ் த டிசையர் ஆர் த பர்சன் ஆஃப் அவர் லார்ட், ஆண்டவருடைய காரியம் எது என்று நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், யாத்திராகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம், யாத்திராகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலின் புத்திரர் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். ஆண்டவர் தேவனாயிருக்க விரும்புகிறார். ராஜனாக, அந்நிய வல்லமைகள் அல்ல, அவருடைய ஆளுகை நமக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் எப்படி என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி. ஆண்டவர் உங்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார், பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்களின் குடும்பத்தின் நடுவே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார், வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஒரு வீடு தானே, ஒரு கூரை வீடு தானே, அதற்குள்ளும் ஆண்டவர் உங்களோடு வாசம் பண்ண விரும்புகிறார். உங்களோடு போஜனம் பண்ண அவர் விரும்புகிறார். அடுத்து நான் மாட மாளிகையிலே குடியிருக்கிறேன் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் அங்கேயும் ஆண்டவர் உங்களோடு வாசம் பண்ணும்படி விரும்புகிறார். He wants to dwell with you. அவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். ஆகவே தான் எண்ணாகமும் 35ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, எண்ணாகமும் 35ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்தாதேயுங்கள், தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன். உங்கள் நடுவில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். டிஃபைல் நாட், தீட்டுப்படுத்தாதே. பரிசுத்த ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனமாகிய நீ, பரிசுத்தத்தை விரும்புகிற ஆண்டவராகிய அவர் இருக்கிறபடியினால், பரிசுத்தத்தை கொண்டாட விரும்புகிற ஆண்டவர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்று சொன்னவர், உங்களை தீட்டுப்படுத்தாதே இருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். Defile not, therefore the Lord which he shall inhabit wherein I dwell, for I the Lord dwell among the children of Israel. இஸ்ரவேலின் ஜனங்களின் நடுவே அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். உன் நடுவில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். உன் குடும்பத்தில், உன் வீட்டில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இவைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவே அவர் உலாவுகிறவராயிருந்தார். சபைகளின் நடுவே அவர் உலாவுகிறவராயிருந்தார். சபைகளின் நடுவே அவர் உலாவ விரும்பினார். ஏனென்றால் சரீரமாகிய சபைக்கு அவரே தலையாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் என்னை கொண்டு உன்னோடு சொல்லுகிறார், உங்கள் சபைகளிலே நான் உலாவுகிறேன், உலாவுவேன். உங்களுடைய ஆலயங்களில் நான் உலாவுகிறேன், நான் உலாவுவேன். அது என்னுடைய ஆலயம், அது என் ஜெப ஆலயம்,
என் ஜெப வீட்டிலே கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவர், பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர், துரோகிகளைப் போல காணப்படுகிற மனுஷரின் நடுவே வாசம் பண்ணும்படி வரங்களை தெரிந்து கொண்டவராயிருக்கிறார். பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை வெறுக்காதவராயிருக்கிறார். ஆகவே நாம் பாவத்தில் ஜீவிக்கலாமா என்ற கேள்வி உங்களுக்கு இருக்கும் என்றால், இல்லை இல்லை இல்லை, அவரிடத்திலே பயப்படும்படிக்கு திரளான மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு, நேசம் உண்டு என்ற எண்ணத்தோடு இருங்கள். ஒரு பக்கம் தேவனுடைய நிலைமை, மனிதன் நடுவே, சபையின் நடுவே அவர் வாழ விரும்புகிறார். சில சொல்லுவாங்க, இறைவன் தூண்லையும் இருப்பான் சார், துரும்புலையும் இருப்பான்னு. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு துரும்பில் இருக்க அவசியம் இல்லை, அவர் உனக்குள் தான் இருக்க விரும்புகிறார். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை தூணாக மாற்ற விரும்புகிறாரே அன்றி அவர் ஒரு ஜடப்பொருளுக்குள் வசிக்க அவர் விரும்பவில்லை. அவர் உனக்குள், நீ ஆராதிக்கிற திருச்சபைக்குள், நீ இருக்கிற உன்னுடைய அறை வீட்டிற்குள் அவர் நடுவே இருக்க விரும்புகிறார். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே, இந்த வருடத்தின் நடுவே, இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையின் நடுவே என்ன நடக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அடுத்து இரண்டாவதாக மனிதனுடைய நிலைமையை எடுத்து பார்ப்போம். Man's mind or his condition or his deeds, அவனுடைய செயல்கள், அவனுடைய எண்ணம், இந்த சூழ்நிலைகளுக்கு நடுவே அவன் எவ்விதம் இருக்கிறான், ஆண்டவரை மையமாக வைத்திருக்கிறானா என்று பார்த்தால், சங்கீதக்காரன் முதலாவது சங்கீதத்திலே அவன் தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறான். நான் என்று அவன் சொல்லுகிறான். எவ்விதம் சொல்லுகிறான்? துன்மார்க்குடைய ஆலோசனையில் நான் நடக்கவில்லை, பாவிகளுடைய வழியிலே நான் நிற்கவில்லை, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரவில்லை. அது சங்கீதக்காரனுடைய நிலையாக இருந்தது. ஆனால் இன்று தேவ நாமம் தரித்த பலருடைய நிலைமை, இல்லை என்றால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பலருடைய நிலைமை எவ்விதம் இருக்கிறது என்றால், துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலேயே நடக்கிறார்கள், பாவிகளுடைய வழியிலே நிற்கிறார்கள், பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே மத்தியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதத்திலே லோத்து என்பவனை எடுத்து பாருங்கள். ஆபிரகாமுடைய கரத்தை பிடித்து அவன் நடந்திருக்க வேண்டும். ஆனால் சோதோமுக்கு நேராக கூடாரத்தை போட்டான். சோதோமுக்கு நேராக ஒரு நாள் கூடாரத்தை போட்டான். கொஞ்சம் காலம் கழித்து சோதோமின் ஒளிமுக வாசலிலே அவன் நின்றான். கொஞ்சம் காலம் கழித்து சோதோமிலே நடுவிலே தன்னுடைய வாழ்க்கையை அவன் மாற்றிக்கொண்டான். ஆண்டவர் அவன் நடுவே இருக்க விரும்பினார். ஆனால் அவனோ சோதோம் குமாரோ அக்கிரமங்கள் ஆரம்பமாக இருந்த அவைகளின் நடுவே தன்னை கொண்டு போனவனாக இருந்தான். இரண்டு தேவனுடைய ஆலயத்திற்குள் வர முடியாத சந்ததிக்கு அவன் தகப்பனாக மாறினான். இன்று உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? ஒரு இளைய குமாரனை எடுத்து பாருங்கள். அவன் ஆயக்காரரோட பாவிகளோட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களோட தன்னுடைய சம்பத்தை செலவு பண்ணுகிறவனாக இருந்தான். இந்த கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நீங்கள் எவ்விதம் இருக்கிறீர்கள்? இயேசு ஒரு ரா முழுவதும் ஜெபித்து 12 சீசர்களை அவர் தெரிந்தெடுத்தார். ஆனால் அதிலே யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போனான். தீனாள் என்ற யாக்கோபுடைய சந்ததியிலே வந்த பெண்ணை எடுத்து பாருங்கள். அவள், இந்த தேசத்தின் பெண்களை நான் பார்க்க வேண்டும், ஆண்களை அல்ல, பெண்களை நான் போய் கடந்து பார்க்கணும், அந்த ஊரை சுற்றி பார்க்கணும்னு போனா. ஆனா அவருடைய நிலைமை மாறினது. எலியா எலிசா இவர்களை எடுத்து பாருங்கள். தேவனுக்கு முன்பாக நின்றார்கள். ஆனால் எலிசாவுடைய வேலைக்காரனாகிய கேயாசியோ வயல்களை வாங்கும்படி தன் வாழ்வை விற்று போட்டா. ஒரு குஷ்டரோகத்தை அவன் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நியாயாதிபதியாக சிம்சோனை ஏற்படுத்தினார். ஆனால் அவனோ தொழிலாளிடத்திலே தன்னை விற்று போட்டான். வேதத்திலே யோசேப்பு என்பவனை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், அவன் இந்த இடங்களை விட்டு அவன் ஓடினான். துன்மார்க்கனுடைய இடத்திலே அவன் இல்லை, பாவிகளுடைய வழியிலே அவன் இல்லை, பரியாசக்காரர் இருந்த இடத்திலே அவன் மத்தியில் உட்காரவில்லை. தன்னுடைய வஸ்திரத்தை கூட விட்டுவிட்டு அவன் பாவத்தில் இருந்து விலகி ஓடினவனாக இருக்கிறான். இன்று உன்னுடைய நிலைமை எவ்விதம் இருக்கிறது? எவ்விதம் இருக்கிறது? யோசுவா புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், வெற்றியின் மேல் வெற்றியை ஆண்டவர் யோசுவாவிற்கு கொடுத்தார். ஆனால் 7ஆம் அதிகாரம் அந்த பகுதிக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால்,
21ஆம் வசனம் அங்கே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அங்கே ஆகானின் கூடாரத்தினாலே, ஆகானின் செயலினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வியை சந்தித்தார்கள். அவனுடைய வீட்டின் மத்தியில், அந்த வேதத்தை நீங்கள் நன்றாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 23ஆம் வசனத்திலே அவைகளை கூடாரத்தின் மத்தியில் எடுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய கூடாரத்தின் மத்தியில் என்ன இருந்தது என்றால், கொள்ளையான ஒரு பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைத்து வைத்தேன் என்று அவன் சொல்லுகிறான். அவனுடைய உள்ளம் மோசேயின் உள்ளத்தை போல இல்லை, ஒரு யோசுவாவுடைய இருதயத்தை போல, உள்ளத்தை போல இல்லை. மோசேயும் யோசுவாவும் ஆண்டவரை தான் ஆராதித்தார்கள், அதே நபரை தான் அவன் ஆராதித்தான். ஆனால் அவனுடைய இருதயமோ இச்சையினால் நிரம்பி இருந்தது. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பொருளின் மேல் அவனுடைய கண்கள் பறக்க விடப்பட்டதாக இருந்தது. ஒரு பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளத்தையும் அவன் கண்டு இச்சித்து தன் கூடாரத்தின் மத்தியில் வைத்தான். இன்று உங்கள் வீட்டில் இருப்பவைகள் என்ன? உங்களுடைய இருதயத்தில் இருப்பவைகள் என்ன? உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இருப்பவைகள் என்ன? இச்சிக்கப்படத்தக்கவைகள் இருந்தால் அவைகளை இன்று தூக்கி எறிய கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவாராக. ஆண்டவருடைய இருதயத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள், அவருடைய கரத்திலே உளிவெட்டாய் வரையப்பட்டிருக்கிறீர்கள். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன ஆண்டவர் நம்மை கண்மணி போல இந்த காலங்களிலே பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு ஆகானை போல கிறிஸ்தவத்திற்கு அவப்பெயரை உண்டு பண்ணுகிறீர்களா? மனிதனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட, காக்கப்பட்ட மனிதர்களுக்கு அவப்பெயரை உண்டு பண்ணுகிறீர்களா? இன்று மாறும்படி கர்த்தர் என்னை கொண்டு உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். வேதத்திலே சில காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த காரியங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நியாயாதிபதிகள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அங்கே தேவனுடைய ஜனங்கள் ஒரு தெபோராளாலே காப்பாற்றப்படுகிறார்கள், தெபோராளுடைய காரியத்தினாலே. அப்பொழுது அவளும் பாராக்கும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுகிறார்கள். ஒரு பக்கம் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த கிருபைகள் மூலமாக ஜனங்களை ரட்சித்த வல்லமையை அவர்கள் பாடுகிறார்கள். ஆனால் அதன் இடையே ஒரு காரியம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 16வது வசனத்திலே ரூபன் கோத்திரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன? மனிதன் எந்த இடத்தின் நடுவில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இவன் தொழுவங்களின் நடுவே, ஒரு சொபிஸ்டிகேட்டட் லைஃப் போல, இல்லைன்னா நான் உண்டு, என் சபை உண்டு, என்னுடைய ஜனங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு குறுகலான இடத்திலே அவன் இருந்து விட்டான். அப்படி ரூபன் இருந்தபடியினால் தான் யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். இளைஞன் இல்லையே என்ற கதறல் ரூபனுடைய உள்ளத்தில் இருந்தது. ஆனால் அந்த இளைஞனுக்கு அவன் காவலாளியாக இல்லை, அந்த ரூபன் இல்லை. இன்று கிறிஸ்தவ குடும்பங்களில் பிறந்த நீங்கள் எத்தனை பேருக்கு காவலாளிகளாக இருக்கிறீர்கள்? எத்தனை உறவினர்களுக்கு இயேசுவின் அன்பை எடுத்து சொல்லி இருக்கிறீர்கள்? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசத்தை அறியாத ஜனங்கள் இந்த தேசத்திலே இருக்கிறார்கள். நான் இப்ப பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த வேளையிலே என்னுடைய பட்டணத்திலே சாராய பாட்டிலை சில கடவுள் என்று சொல்லுகிறவர்களுக்கு முன்பு வைத்து அவைகளை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். யார் காவலாளி? யார் அவர்களுக்காக திறப்பிலே நிற்பது? யார் அவர்களுக்கு உன்னை உண்டாக்கின ஆண்டவர் இந்த சாராய பாட்டில் இல்ல, உன் இருதயத்தில் இருக்க விரும்புகிறார் என்று சொல்லுவது? ரூபன் தொழுவங்களின் நடுவே இருந்து கொண்டான். 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். அவங்க எங்க இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா, நம்ம சரியா இருந்தா போதும், நம்ம நல்லா இருந்தா போதும், நான் அக்கறைப்பட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ஜனங்களின் மேல் அக்கறை இல்லாமல் அவர்கள் அக்கறையிலே இருந்து கொண்டார்கள்.
இன்னைக்கு ஆத்தும பாரம், ஆதியிலே கொண்ட ஆத்தும பாரம் இருக்கிறதா? ஆதியிலே கொண்டிருந்த அன்பு இருக்கிறதா? உன்னை ஒருவர் ஆண்டவருக்குள் நடத்தின வேளையிலே, உன்னை ஒருவர் விசாரித்த வேளையிலே உனக்கு இருந்த தேவ ராஜ்யத்தின் மேல் உள்ள பாசம் இப்பொழுது இருக்கிறதா? சற்று யோசித்துப் பார், சற்று சிந்தித்துப் பார். நீ நான் மட்டும் அக்கறைப்பட்டது போதும் என்று நிலைமையிலே இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அதே 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தான் மனுஷர் கப்பல்களில் தங்கி இருக்கிறது என்ன? இன்னைக்கு அநேக செட்டில்டா நாங்க இருக்கிறோம், போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கிலீஷ் கம்பெனி இந்தியாவை கொள்ளையடிச்சிச்சு. இந்தியாவில் உள்ள அநேக காரியங்களை அவர்கள் வியாபாரத்தின் நிமித்தம் கொண்டு போனார்கள். ஆனால் அநேகர் கிறிஸ்தவர்கள், மிஷனரிஸ் இந்த இந்தியாவிற்கு நமக்கு படிப்பை கொடுத்தார்கள், படிக்க இடத்தை கொடுத்தார்கள், வசதியை கொடுத்தார்கள், அநேக நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னைக்கு அவங்க விட்டு சென்ற அநேக நிறுவனங்களிலே இந்த தான் புத்திரர் கப்பல்களில் தங்கி இருந்ததை போல தங்கி இருக்கிற அநேகர் உண்டு. ஒரு மாசத்துக்கு சேலரி மோர் தென் 1.5 lakhs. 2 பேருடைய சேலரி 3.5 லட்சம். ஆனால் அவர்களால் வட இந்தியாவிற்கு பிரயோஜனம் இல்லை, தேவனுடைய திருச்சபைக்கு பிரயோஜனம் இல்லை, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அவர்கள் உத்தரவாதிகளாக இல்லை. கர்த்தர் கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கிற கர்த்தர், கணக்கு வைத்திருக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு. கணக்கு கேட்கிற கர்த்தரும் ஒருவர் உண்டு. என்னை கொண்டு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் ஒரு தான் கோத்திரத்தை போல கப்பல்களை தரித்திருக்கிற அனுபவத்தில் இருந்து நீ இறங்கி வா. உன் படகிலிருந்து நீ இறங்கி வா. ஜனக்கூட்டத்தை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. அந்த 17ஆம் வசனத்தில் இன்னொரு பகுதி, ஆசேர் மனுஷர் கடற்கரையில் தங்கி. அவர்கள் ஒரு ஆசீர்வாதமானவர்கள். கொழுமையானவைகளை புசிக்கும் ஆசீர்வாதத்தை ஆண்டவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஆனா அவங்களோ அங்கே பார்க்கிறோம், கடற்கரையில் தங்கி. அது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த லாக்டவுன் டேஸ் அதை ரிலீஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு நாடுகளிலும் கடற்கரையிலே ஜனங்கள் எண்ணற்றவர்களாக குவிந்தார்கள். அவங்களுடைய எண்ணம் எல்லாம் கடற்கரை. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். ஏதோ பிறந்தோம், உண்கிறோம், வாழ்கிறோம், நாளை நடப்பது என்ன என்ற நிலைமையிலே இந்த உலகம் போய் கொண்டிருக்கிறது. உலகத்திலே 3 வேளையும் உணவை உண்ணாத நபர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது இன்னைக்கு அநேகர் இந்த கடற்கரையிலே இருப்பதை போல வாழ்கிறார்கள். இதுதான் இன்று மனிதனுடைய நிலைமை. இதுதான் இன்று கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற அநேகருடைய நிலைமை. தேவனை அறிந்தவர்கள், வேதத்தை கேள்விப்பட்டவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். தேவனுடைய விருப்பத்தை கேள்விப்பட்டவர்கள், ஆனால் அதை அறிந்தவர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் கடற்கரையிலே தங்குகிறவர்களாயிருக்கிறார்கள். இன்னும் ஒரே ஒரு காரியம், அதை பார்த்துக்கிட்டே போனா போகலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இசக்கார் 2 பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பலத்த கழுதை அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவன் ஆனான். இங்கே இசக்காரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதான் ஒரு ஃபுல்லி சொபிஸ்டிகேட்டட் லைஃப். 2 பொதியின் நடுவே. கழுதையை பற்றி உங்களுக்கு தெரியும், இது பலத்த கழுதை, அப்படிதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா காலை 2 பொதி மேல வச்சு, உடம்ப 2 பொதி மேல வச்சு தூங்கிட்டு இருக்கு. அது சொல்லுது, இளைப்பாறுதல் நல்லது. இந்த காலம் எனக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சுற்றிலும் உள்ள சத்துருக்களுக்கு என்னை மீட்டு நீங்களாக்கி என்னை கர்த்தர் இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. நான் செல்வந்தன் என்று ஒரு திருச்சபை தன் இருதயத்திலே சொன்னதை போல சொல்லிக்கொண்டு நாடு வசதியானது என்றும் சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து, தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டியை அல்ல,
தேவனை சுமப்பதற்கு தன் தோளை கொடுக்கவில்லை, அந்நியனுக்கு கொடுத்தான். அந்நியன் அவனை என்ன செய்தான் என்றால் பகுதி கட்டுகிறவன் ஆக்கினான். உன் டாக்ஸ் எனக்கு கொடு, உன் வருமானத்தை எனக்கு கொடு, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், இது வேதத்தின் ஆசீர்வாதம். ஆனால் அது அந்நியர் வசமாக மாறுவதை பார்க்கிறோம். எப்பிராயீமை பற்றி சொல்லும் போது அந்நியர் அவன் பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே இந்த இசக்கார் மாறினதற்கு காரணம், அவன் 2 பொதிகளின் நடுவே படுத்திருந்தான். இன்று உன்னுடைய என்னுடைய நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? பலத்தவன் தான், ஆனால் பகுதி கட்டுகிறவனாக மாறினான். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம். இதை நமக்கு தியானிக்க அதிக நேரம் இல்லை, ஆனால் நீங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் வைத்திருக்கிற வேதத்திலே தான் இது இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே தங்கள் பிள்ளைகளை நரகலான விக்கிரகங்களுக்கு பலியிட்டு, நரகலான விக்கிரகங்கள் அவைகளுக்கு தங்கள் பிள்ளைகளை பலியிட்டு என் பரிசுத்த திருச்சபையை, இல்லை என்றால் பரிசுத்த ஆலயத்தை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். என் ஆலயத்தில் நான் இராதபடிக்கு இப்படி அவர்கள் செய்தார்கள். தேவன் ஆலயத்தின் நடுவே இருக்க விரும்புகிறார். இன்று ஆலயங்களுக்குள்ளே கூச்சல், குழப்பம், ஜாதி பிரிவினை, பெருமை. கர்த்தர் ஆசீர்வதிக்கையிலே ஒரு இசக்காரை போல, ஒரு தானை போல, ஒரு ரூபனை போல மாறி விடுகிறார்கள். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் தான் அப்படி என்றால், எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் கடந்து போவீர்கள் என்றால், என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் கொண்டு போனார். ஆலயத்தின் உட்பிரகாரம் நடுப்பகுதிக்கு அவன் கடந்து போகிறான். கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு ஆலய பிரகாரங்களில் இருக்கிறார்கள் என்றால். ஆனால் அவருடைய நிலைமையை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்திற்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும், இல்லை என்றால் சூரியனை நமஸ்கரிக்கிறவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். அப்படி என்றால் சூரியன் தவறல்ல, ஒரு ஆசீர்வாதம் தவறல்ல. ஆனால் இவர்கள் ஆசீர்வதித்தவரை விட்டுவிட்டார்கள், ஆசீர்வாதத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு சிலர் கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கிறீங்களே, டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. நாம் சிருஷ்டிகரை தான் வழிபடுகிறவர்கள், சிருஷ்டியை அல்ல. கடல் ஒரு ஆசீர்வாதம் தான், ஆனால் கடலை நாம் வழிபட முடியாது. கடலை சிருஷ்டித்த ஆண்டவரை தான் நாம் வழிபட முடியும். சூரியன் ஒரு ஆசீர்வாதம் தான், ஆனால் சூரியனை நாம் வழிபட முடியாது. சூரியனை சிருஷ்டித்த ஆண்டவரை வழிபட வேண்டும். முதலாவதாக சொன்னேன், தேவனது விருப்பம், லார்ட்ஸ் பர்சன் அண்ட் டிசையர். அதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். மனிதனின் நடுவே, குடும்பத்தின் நடுவே, ஆலயத்தின் நடுவே அவர் இருக்க விரும்பினார். இன்னொரு பக்கம் மனிதனுடைய நிலைமையை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு லோத்தை போல, ஒரு இளையகுமாரனை போல, ஒரு தீனாளை போல, ஒரு யூதாசை போல, ஒரு கேயாசியை போல மாறிவிட்டார்கள். ஆகான் வெற்றி பெற்று இருக்க வேண்டும், அவனும் அவன் கோத்திரமும் அவன் ஜனங்களும். ஆனால் ஏதோ ஒன்றின் மேல் தன் கண்களை பறக்க விட்டான். ரூபனை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் தொழுவங்களின் நடுவே. கிளையாத் புத்திரர் அக்கறையிலே இருந்து விட்டார்கள், தான் புத்திரர் கப்பல்களில் அவர்கள் சயனித்தவர்களாக மாறிவிட்டார்கள். ஆசேர் கூட்டமோ கடற்கரையை விரும்பினார்கள். இசக்கார் 2 பொதிகளின் நடுவே, பலத்த அவன் பொதிகளின் நடுவே இளைப்பாறுகிறவனாக மாறினான், பகுதி கட்டுகிறவனாக மாறினான். எசேக்கியேலுக்கு ஆண்டவர் ஒரு வாணியா சொல்றாரு, ஆலயத்துக்குள்ள வந்து பாரு, நரகலான விக்கிரகங்களை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள், சூரியனை நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் தான் இந்த சூரியனை படைத்தேன், நான் தான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், நான் தான் உனக்கு வேலையை கொடுத்தேன், நான் தான் உனக்கு குடும்பத்தை கொடுத்தேன், தேசத்தை கொடுத்தேன், தலைமை பொறுப்பை கொடுத்தேன். ஆனால் நீ இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த வருடத்தின் நடுப்பகுதியிலே நீ சிந்திக்கும்படி கர்த்தர் என்னை கொண்டு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவருடைய நினைவாகவே இருக்கிறோம்.
ஆகவே தான் அவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். கடந்த வாரம் நாம் தியானித்ததை போல புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் குடும்பங்களில் செய்ய தொடங்கி இருப்பதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனாலும் இன்னும் சிலர் அற்புதங்களை பெறாத சூழ்நிலை. ஏன் ஆண்டவரே என்ற கேள்வியோடு தான் நான் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருடத்தின் நடுப்பகுதியிலே நீ என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிற விருப்பத்தை என்னை கொண்டு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைய தேவ வார்த்தை உனக்கு. இதுதான் இன்றைய தேவ வார்த்தை இந்த தேவ ஜனத்திற்கும் இந்த தேசத்திற்கும். முதலாவது ஆபகு 3:2 கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். அவனுடைய சூழ்நிலையை நீங்க பார்த்தீங்கன்னா 1 பார்க்க முடியும். ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம். எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், ரட்சியாமல் இருக்கிறீரோ? என்னை தீவினையை பார்க்கிறது என்ன என்று துவங்குகிற அவன் 3 ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், என் கால்களை மான்களின் கால்களை போல ஆக்கினார், உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணினார் என்று சொன்னதற்கு காரணம், அந்த 3:2 அவன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபித்தான் தெரியுமா? வருஷங்களின் நடுவே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். இன்று நீ செய்ய வேண்டிய காரியம், உன் குடும்பம் செய்ய வேண்டிய காரியம், இந்த தேசம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளை நீர் உயிர்ப்பியும். ஒரு பக்கம் பிசாசின் திட்டங்கள், ஒரு பக்கம் இந்த கொரோனா வைரசுடைய பிடி, வெட்டுக்கிளியின் காரியங்கள், விலைவாசி உயர்வு, புலம்பெயர்ந்த தொழிலாளருடைய நஷ்டம், வெளிநாட்டிலே போய் சிக்கிக்கொண்ட குடும்பங்கள், பெற்றோர் பிள்ளைகள், ஒரு வேளை உணவும் இல்லாமல் இருக்கிற இந்த ஜனத்திற்கு நீ ஒருவனாக உதவி செய்ய முடியாது. ஒரே ஒரு திருச்சபையாக உதவி செய்ய முடியாது. ஒருவன் சிலருக்கு உதவி செய்ய முடியும். ஒரு திருச்சபை தன்னை சுற்றி இருக்கிற சிலருக்கு, இல்லை என்றால் தன்னுடைய திருச்சபையினருக்கு மட்டும்தான் உதவி செய்ய முடியும். ஆனால் ஒரு பெரிய காரியத்தை செய்ய நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், கர்த்தாவே, வருடங்களின் நடுவே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் என்று ஆபகு கேட்டதை போல இன்று கேட்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். ராச்சாமங்களிலே இதற்காக கண்ணீர் விட பழகிக் கொள்ளுங்கள். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். ஒரு மரணத்தை செய்தியை கேட்கும் போது ஐயோ என்று ஜெபிக்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். ஒருவர் ஐசியூல இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்படும் போது அந்த குடும்பத்திற்கு இறங்கும் என்று கேட்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். முதலாவதாக pray to God, கர்த்தரிடத்திலே ஜெபியுங்கள். கர்த்தர் தானே மாறுதல்களை உண்டாக்குகிறவர். சில காரியங்களை கர்த்தர் தானே அனுமதித்தவர். சில வேளைகளிலே கர்த்தர் தானே காயப்படுத்தினார், அவர் காயம் கட்டுவார். பல வேளைகளிலே பிசாசின் திட்டங்கள் தானே மனிதனை இருளுக்குள் கொண்டு போக விரும்புகிறது. மரண இருளின் தேசத்திலே குடியிருக்க வைக்க விரும்புகிறது. அவர்கள் மேல் பேரொளி உதிக்க வேண்டும் என்றால் நசரனாகிய இயேசுவினாலே மட்டுமே முடியும். இரக்கமும் கிருபையும் மிகுந்த தயவும் உள்ள அவராலே தான் முடியும். அவரை நோக்கி ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, இந்த ஆண்டு மத்திய பகுதியிலே, இல்லை என்றால் என் வாழ்க்கையின் மத்திய பகுதியிலே நான் என்ன செய்ய வேண்டும்? அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 48:9 சங்கீதம் 9 தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். 68:26 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஜெபம் மட்டுமல்ல, ஆண்டவரை துதியுங்கள், அவருடைய கிருபையை கொண்டாடுங்கள். தேவனை துதிப்பதும் அவரை கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உயர்ந்த தேவனுடைய கிருபைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவருடைய கிருபை பெரியது. அவர் கோபித்தாலும் இறங்குவார், அவர் அடித்தாலும் அரவணைத்துக் கொள்ளுவார், அவர் காயப்படுத்தினாலும் காயம் கட்டுவார். உயரே, உன்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி உன் கால்களை கண்மலை மேல் நிறுத்தி அவரை துதிக்கிற புதிய பாடலை தர அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆண்டின் நடுப்பகுதியிலே நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆலயத்துக்கு போக முடியல, ஒரு பக்கம் அது உண்மைதான். ஆனா நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள்.
அடுத்த அந்த ஆலயத்திலே தேவனை ஆராதிக்கிற ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் சீக்கிரம் தருவார். சிலர் சொல்றாங்க 1.5 வருடம் இதே நிலைமையில நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி. ஆண்டவருடைய பார்வையிலே 1000 ஆண்டுகள் ஒரு நாளை போல, ஆண்டவரை குறுக்கிட மண்ணோடை போல இருக்கிற நாம் யார்? ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய கிருபையை தியானிப்போம், குடும்பமாக அமர்ந்து தியானிப்போம், குடும்பமாக வேதத்தை திறந்து தியானிப்போம், அவருடைய கிருபையை தியானிப்போம், அவருடைய கிருபையை பாடுவோம். முதலாவது ஜெபியுங்கள் என்று சொன்னேன். இரண்டாவதாக அவருடைய கிருபையை நீங்கள் பாடும்படி தியானிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு மீனின் வயிற்றில் இருக்கிற ஒருவன் ஆலயத்தில் வந்து உம்மை ஸ்தோத்தரிப்பேன், துதிகளின் பலிகளை ஏறெடுப்பேன் என்று ஒருவன் சொன்னானே, ஒரு யோனா. நாம் அதை காட்டிலும் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கிறோம். அந்த ஆண்டவருடைய கிருபையை பிடித்துக் கொள்ளுவோம். பொய்யான மாயைகளை பின்பற்றி விடாதிருங்கள். உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற கிருபையை போக்கடித்து விடாதிருங்கள். உங்களுக்கென்று தான் அவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கென்று தான் அவர் இரக்கத்தை பாராட்டி இருக்கிறார். என்னை அடித்து விட்டாரே என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? அவர் உங்களை திருத்தும்படி தான் அடித்திருக்கிறார், உங்களை காயப்படுத்தும்படி அல்ல. அந்த ஆண்டவருடைய கிருபையை நாம் சிந்திப்போம், அந்த கிருபையை பாடி வருவோம், அந்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிப்போம். மூன்றாவதாக எண்ணாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம். நீங்கள் வைத்திருக்கிற உங்கள் வேதத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே உள்ள 48வது வசனம். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே அவன் நின்றான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே ஒருவன் நின்றான், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. இந்த உலகத்துல நம்ம வலது இடது பக்கம் பார்த்திருக்கிறீங்களா? 91ஆம் சங்கீதத்தை எத்தனையோ முறை நாம் சொல்லி இருக்கிறோம். என் பக்கம் 1000 பேரும் என் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது அணுகாது. அது நமக்கு புரிஞ்சு சொன்னோமா புரியாம சொன்னோமான்னு தெரியல. இன்னைக்கு நம்மை சுற்றி அது நடந்து கொண்டிருக்கிறது. நம் பக்கத்தில் பலர் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். 47 வயது, 27 வயது, 62 வயது, 70 வயதுக்கு மேல் எத்தனையோ பேர் மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள். ஏழைகள் தான் என்று எண்ணாதேயுங்கள், படிக்காதவர்கள் தான் என்று எண்ணாதேயுங்கள். இந்த உலகத்தில் பயங்கர போஸ்ட்ல இருக்கிறவங்க, ஹை போஸ்ட்ல இருக்கிறவங்க கூட மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். மெடிக்கல் ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தவங்க, இல்லைன்னா மேனேஜிங் டைரக்டர்ஸா இருந்தவங்க இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டு 20 அடி இடைவெளியிலே தங்கள் பிள்ளைகளுக்கு தங்களுடைய இறந்த முகத்தை காண்பித்து அவர்கள் எரிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே கர்த்தர் நம்மை நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பாவத்திலே செத்த ஒரு உலகத்திலே இருக்கிறார்கள். பாவத்திலே செத்தவர்கள். ஒரு கிறிஸ்தவன் பாவத்திற்கு செத்தவனாய் இருக்க வேண்டும். ஒரு பாவத்தை பார்க்கும்போது அது அவனுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், நான் சிலுவையில் அறையுண்டேன், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அவன் சிலுவையிலே அறையுண்டு இருந்தபடியினால், சிலுவையில் அறையுண்டவனாய் தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால், தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால் அவனுக்கு பாவ உலகில் பாவ சிந்தனை ஏற்படவில்லை. பாவமுள்ள உலகில் அவன் பாவத்தை பருகவில்லை. ஆனால் இன்று பாருங்கள், பாவத்திலே செத்த அநேகர் உண்டு. சில நாட்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. காயப்பட்ட அவர்களை காயப்படுத்தி மரணத்திற்கு அனுப்பி இருக்கிறார்கள். நம்முடைய தேசத்திலே, நம்முடைய தமிழ்நாட்டிலே. ஒரு கோபம் வந்தா இன்னொருத்தனுக்கு ஒரு பெயினை கிரியேட் பண்ண அடிப்பான். ஆனால் அடித்துக் கொண்டே இருப்பானா? ரத்தம் சிந்த செய்வானா? இது ஒரு கேள்வியாக இருக்கிறது. காரணம், பாவத்திலே செத்தவர்கள், கோபத்தினாலே மரித்தவர்கள், பகை உணர்வினாலே பகை உணர்வினாலே நஷ்டப்படுத்தப்பட்டவர்கள். பகையை அவர்களால் மேற்கொள்ள முடியவில்லை, செத்தவர்களாக இருக்கிறார்கள். பொறாமையை அவர்கள் மேற்கொள்ள முடியவில்லை, பொறாமையினாலே செத்தவர்களாக இருக்கிறார்கள். கசப்பை அவர்கள் மேற்கொள்ளவில்லை,
அவர்கள் கசப்பு உள்ளவர்களாக செயல்படுகிறார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி, ஜனத்திற்கு விரோதமாக ஜனம், தேசத்திற்கு விரோதமாக தேசம் எழும்பிக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அந்த பாவத்திலே செத்தவர்களுக்கும் ஜீவன் உள்ளவர்களுக்கு நடுவேயும் நின்று நீ சாட்சியாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மரித்த ஒருவனைப் போல மாறி விடாதேயுங்கள். மரிக்கவும் உங்களை ஒப்புக்கூடாதிருங்கள். நீங்கள் மரிப்பதினால் தேவனுக்கு என்ன ஆதாயம்? உங்களுடைய இரத்தத்தினால் அவருக்கு என்ன ஆதாயம்? உங்களுடைய சாட்சியினால் தான் அவருக்கு ஆதாயம் உண்டு. இந்த நாட்களிலும் உங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவருக்கு சாட்சியாக மாறுங்கள். உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு சாட்சியாக மாறுங்கள். செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நிற்கிறவர்களாக நீங்கள் மாறுங்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இந்த வருடத்தின் நடுவே ஆகவே தான் உங்களை அவர் நிறுத்தி இருக்கிறார். 4வதாக யோவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவேல் 2:17 வேதத்தில் இந்த வார்த்தை நாம் அறிந்த வார்த்தை. யோவேலுடைய புத்தகத்தில் நாம் அறிந்த வார்த்தை 2ஆம் அதிகாரம் அதில் உள்ள 17வது வார்த்தை. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்பு கொடாதிரும். அங்கே யோவேலுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தை கேட்கப்படுகிறது. உன் தேவன் எங்கே? நீ வழிபடுகிற தேவன் எங்கே? நீ ஆராதிக்கிற தேவன் எங்கே என்று சொல்லப்படுவானேன். அது அவனுடைய இருதயத்திற்குள் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. கிதியோனுடைய உள்ளத்திலே எங்கே எங்கள் முன்னோர்களின் காலத்தில் நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள், அது அவனுக்குள்ளே சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. மோசேயுடைய வாழ்க்கையிலே அவர் ஆராதிக்கிற, எங்கள் ஜனங்கள் ஆராதித்த, எங்கள் முற்பிதாக்கள் ஆராதித்த தேவன் எங்கே என்ற கேள்விகள், வைராக்கியம் அவர்களுக்குள் இருந்தபடியினால் கர்த்தர் அவர்களுக்கு துரிதமாக பதிலை தந்தார். இங்கே யோவேலுடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்வி இருந்தது. அப்ப அவன் சொல்றான், ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது. மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது. பலிபீடம் தேவனுக்குரிய ஒரு இடம், மனிதனும் தேவனை சந்திக்கும் இடம், மனிதனை தேவன் சந்திக்கிற இடம். யோவேல் 2:17 பலிபீடத்திற்கும் மண்டபத்திற்கும், மண்டபம் மனிதர்களால் நிரம்பி இருக்கிற இடம், மனிதர்கள் அங்கே கூட்டம் கூட்டமா இருந்தார்கள். இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோம், மனிதர்களின் எண்ணிக்கைக்கு குறைவே இல்லை. ஆனால் மனிதர்கள் தேவனை சந்திக்கிறார்களா? இல்லை என்றால் தேவன் மனிதனை சந்திக்கிறாரா? சற்று யோசித்து பாருங்கள். இந்த இடத்திலே நீங்கள் நிற்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை மனிதருக்கு கொண்டு செல்லும் ஒரு ஆசாரியனாய், தீர்க்கனாய் இருக்க வேண்டும். பேதுரு அதை எழுதி வைத்திருக்கிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் உங்களை அழைத்திருக்கிறார். அடுத்து மண்டபத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு குறைகள் உண்டு. ஒருத்தி மண்டபத்தில் இருக்கிறாள், அவளுக்கு ஆசாரியன் பங்கு வைக்கிறான். ஆனால் அவளோ அழுது கொண்டு இருக்கிறாள், அவளோ கலங்கி கொண்டு இருக்கிறாள், அவளோ திகைத்து கொண்டு இருக்கிறாள். காரணம், அவருடைய கற்பத்தில் ஒரு குழந்தை இல்லை. ஒரு அன்னாளே அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தாள். அவருடைய கணவன் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான் ஆலயத்திலே. ஆனால் இவளோ நிந்தைக்குள்ளாக இருக்கிறாள். மண்டபத்திலே ஏராளமான ஜனங்கள் நிந்தைகளுக்குள் இருக்கிறார்கள். இந்த தேசத்திலே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற ஜனங்கள் இருக்கிறார்கள். தவறான செய்திகளுக்கு தங்களுடைய காதுகளை கொடுத்து தங்களை விற்று போட்ட ஜனங்கள் இருக்கிற இந்த தேசத்திலே நாம் இருக்கிறோம். நீ செய்ய வேண்டிய காரியம், திருச்சபையில் ஊழியனாக ஆண்டவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு திருச்சபையிலே நடுவிலே உலாவுகிற ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இது எதுவரைக்கும் என்று கேட்கிற உன் இருதயத்தை, என் தேவன் எங்கே என்று கேட்ட உன் சத்தத்தை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நீ செய்ய வேண்டிய காரியம், பலிபீடத்திற்கும் மண்டபத்திற்கும் நடுவே அழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நமக்கு சாப்பாடு இல்லைன்னா கண்ணீர் விடுறோம், நம்ம குடும்பத்தில் ஒரு காரியம்னா கண்ணீர் விடுறோம். இந்த தேசத்துக்காக கண்ணீர் விட்டு இருக்கிறோமா? இந்த தேசத்திற்காக நாம் அழுது இருக்கிறோமா? இந்த தேசத்திற்காக திறப்பிலே நின்று இருக்கிறோமா? இந்த தேசத்தின் திறப்பை நாம் அடைத்திருக்கிறோமா? இந்த தேசத்தின் இரக்கத்துக்காக நாம் கெஞ்சி இருக்கிறோமா? மோசே சொன்னான், என் பேரை கிறுக்கி போடும் என்று.
நாம் இன்று அந்த வார்த்தையை கேட்க வேண்டாம். ஆனால் அந்த அளவிற்கு ஒரு பர்சன் ஃபார் அவர் நேஷன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என் ஜனத்தாருக்காக அந்த வைராக்கியம் உனக்கு இருக்கிறதா? 138 கோடி ஜனங்கள் நம்முடைய தேசத்திலே இருக்கிறார்கள். அவர்களை குறித்த வைராக்கியம், பாரம் உனக்கு இருக்கிறதா? நீ செய்ய வேண்டிய காரியம், பலிபீடத்திற்கும் மண்டபத்திற்கும் நடுவே ஒரு அழுகிற மனிதனாக நீ மாறு. இறுதியாக எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மொர்தெகாய் நடந்த யாவற்றையும் அறிந்தபோது ரெட்டுடுத்தி தன் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்றேன். அந்த மொர்தெகாய் நகரத்தின் நடுவே அவன் எழும்பி நின்றவனாயிருந்தான், துயரமுள்ள சத்தமுள்ளவனாயிருந்தான். உன்னுடைய வெளி தோற்றம் எப்படியும் இருக்கட்டும், உன் உள்ளான நிலைமை என்ன? வேதத்திலே ஒரு ராஜா ராஜவஸ்திரம் தரித்தவனாய் உலாவினான். 2 பெண்கள் அவனிடத்திலே ஒரு பிராதுக்காக வருகிறார்கள். நேற்று என் குழந்தையை இவள் சமைத்து சாப்பிட்டோம். ஆனால் இன்று அவள் குழந்தையை நாங்கள் சமைத்து சாப்பிட அவள் கொடுக்கவில்லை. இந்த வார்த்தையை கேட்ட பொழுது ராஜா, அந்த கொடூரமான ராஜா, தன் வஸ்திரத்தை கிழிக்கிறான். உள்ளே ரெட்டு இருந்தது. இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே ரெட்டு காணப்படுகிறதா? நீ எதை நடுவே நின்று கொண்டு இருக்கிறாய்? கப்பலின் நடுவேயா? இல்லை என்றால் கடற்கரையிலே நின்று கொண்டு இருக்கிறாயா? 2 பொதிகளின் நடுவே படுத்து கொண்டவனாய் இருக்கிறாயா? இல்லை என்றால் ஒரு சிம்சோனை போல தெளிலாளுடைய மடியிலே நீ இருக்கிறாயா? இறுதியாக இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன். மொர்தெகாய் நகரத்தின் நடுவே. இந்த அழிவு யாருக்கோ ஏற்படுகிற ஒரு அழிவு அல்ல. நேற்று ஒருவருக்கு, அது நாளை உனக்காகவும் யாரோ ஒருவருக்காகவும் மாறலாம். அதற்கு முன்பு இந்த தேசத்திற்காக பெருமூச்சு விடு, இந்த தேசத்திற்காக கண்ணீர் விடு. இது ஒரு கடினமான வார்த்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மொர்தெகாய் நகரத்தின் நடுவே எழும்பி நின்றான், ரெட்டுடுத்தினவனாய், சாம்பலை போட்டுக்கொண்டு துயரமுள்ளவனாய், மகா சத்தத்துடனே. அவன் ஒரு செக்யூரிட்டி ஆபீசர், ஒரு போஸ்ட்ல தான் இருந்தான். ராஜாவினால் நல்ல பெயரை பெற்றவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், யாருக்கோ வருகிற அழிவை தன்னுடைய கோத்திரத்தின் அழிவாக, தன்னுடைய ஜனத்தின் அழிவாக, தன்னுடைய தேசத்தின் அழிவாக அவன் பார்த்தான். அவன் நின்றான், அற்புதங்களை பெற்றான், தன் சகோதரருக்கு அவன் சாட்சியாக மாறினான். கர்த்தர் அவனுடைய காரியங்களை மறந்து விடவில்லை. தன் சகோதரருக்கு நன்மை உண்டாக பிரியமானவனாக அவருடைய நன்மையை நாடி. எஸ்தர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததுமன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாக மாறினான். ஒரு நகரத்தின் நடுவே நிற்பது அற்பம்தான். மகா சத்தமாய் புலம்புவது ஒரு அற்பமான காரியம்தான். ஆனால் முடிவோ பாருங்கள், சம்பூர்ணமாக மாறிவிடுகிறது. அந்த முடிவோ சம்பூர்ணமாக மாறிவிடுகிறது. இன்னைக்கு நாம் சில காரியங்களை அற்பமாக எண்ணி விடுகிறோம். சில காரியங்களை நாம் செய்ய தவறி விடுகிறோம். அது இதற்கு காலம் அல்ல. பாவத்தை குறித்து சொல்வார்கள், sins of commission and sins of omission. செய்ய தகாதவைகளை செய்வது பாவம், இன்னொரு பக்கம் செய்ய வேண்டியவைகளை விட்டு விடுவதும் பாவம். இன்று திருச்சபைகளிலே செய்ய தகாதவைகளை செய்கிற சிலர் உண்டு, அதுவும் பாவம். செய்ய வேண்டியவைகளை விட்டு விடுகிற பலர் உண்டு, அதுவும் பாவம். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், செய்ய வேண்டியவைகளை விட்டு விடாதிருங்கள். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சம்மா என்னும் ஒருவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதோடு 400 பேர் இருந்தார்கள், கிட்டத்தட்ட முறுமுறுக்கிறவர்கள், அரசனால் தள்ளப்பட்டவர்கள், குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டவர்கள். ஆனா அந்த 400 பேர்ல 30 பேர் பராக்கிரமசாலியா மாறுறாங்க.
அதுல ஒரு 3 பேர் பராக்கிரமசாலியாக மாறுகிறார்கள். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம், அதே போல 1 நாளாகமும் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பின் பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அங்கே அந்த 430, அந்த 30ல் 3, அந்த 3ல் 2வது இடத்தை பிடித்தவன் தான் சம்மா என்ற பெயர். அவனுக்கு ஒரு பக்கம் சம்மா, இன்னொரு பக்கம் எலெயாசர் என்ற பெயரோடு அவன் அழைக்கப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நின்று செய்த காரியம், சிறு பயிர் நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடின வேளையிலே அவன் அந்த நிலத்தின் நடுவே நின்று அதை காப்பாற்றினான். அவன் காப்பாற்றினது ஒரு ஆசீர்வாதமான வயல் நிலம் அல்ல, ஒரு கோதுமை நிலம் அல்ல, ஒரு நெற்களஞ்சியத்தில் சேர்க்கும் நெற்களின் வயல் அல்ல, ஒரு வார்கோதுமை. ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது இங்கே சிறு பயிர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வார்கோதுமை, ஒரு 2ஆம் தரமான ஒரு நிலம்தான், ஒரு வயல்வெளிதான். ஆனால் அவனுடைய வைராக்கியம் அது கூட அழியக்கூடாது என்று அவன் அதன் நடுவே நின்றான், நின்று அதை காப்பாற்றினான். உங்களுக்கு தெரியுமா, வயல் நிலங்கள் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. இது எங்கே என்று நீங்கள் கேட்கலாம். நம்முடைய தேசத்தில் தான். மனிதர்கள் செய்த துரோகங்களை இப்பொழுதுதான் கண்டுபிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நன்மை செய்கிறான் என்றால் அவனும் ஏதோ ஒரு நன்மையை என்னில் வேண்டும் என்று எண்ணிதான் அந்த நன்மையை அவன் செய்கிறான் என்று அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். அப்படி என்றால் யார் என்னை உண்மையாக நேசிக்கிறவர் என்று தேடிக்கொண்டு இருக்கிற இந்த உலகத்திலே இருக்கிறோம். எல்லாம் மாயை, நான் வழிபடுவது குறுக்கே வருகிறது, இல்லை என்றால் உதவி செய்ய முடியவில்லை என்ற எண்ணத்தோடு இன்று அநேகர் இருக்கிறார்கள். வயல் நிலங்கள் ஆயத்தமா இருக்கிறது அறுவடைக்கு. நான் இருக்கிற பட்டணத்தில் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே பார்ப்பீர்கள் என்றால் காவி வேஷ்டி கட்டி, கருப்பு வேஷ்டி கட்டி அவர்கள் நடைபயணமாக செல்லுவார்கள். மார்கழி மாதம் என்று சொல்லப்படுகிற அந்த குளிரிலே எங்கே செல்லுகிறார்கள், ஏன் செல்லுகிறீர்கள் என்று கேட்டால், நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு விமோசனம் வேண்டும், ஆகவே நான் ஆண்டவனை கால்நடையாக கண்டு சந்திக்க விரும்புகிறேன் என்று அவர்கள் அலைகிறார்கள். அதில் ஒரு பக்கம் உண்மை தெரியுமா, அவங்களுக்கு ஒரு ஆண்டவன் வேணும், அவங்களுக்கு ஒரு இரக்கம் வேணும், அவங்களுக்கு ஒரு பாவத்தின் மன்னிப்பு வேணும், அது உண்மைதான். ஆனால் அவர்கள் செல்லுகிற இடங்களை நீங்கள் பாருங்கள். வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுறது, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளேன். அந்த சத்தம் அவர்கள் காதில் விழ வேண்டும். இந்த முழு மனுக்குலத்திற்கும் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை போல இந்த உலகத்தின் இரட்சகராகிய இயேசுவை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த வருடத்தின் நடுவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், முதலாவதாக ஆபகுக் 3:2 ஆண்டவரே உமது கிரியைகளை உயிர்ப்பியும். Oh, revive us, O Lord. Revive the works in the midst of this year. இந்த ஆண்டிலே நீர் எங்களை உயிர்ப்பித்தரலும். சாவுக்கு எதுவான் சரீரங்களை உயிர்ப்பித்தவர் அல்லவா? சாராளுடைய செத்துப்போன கற்பத்திற்கும் ஜீவனை கொடுத்தவர் அல்லவா? ஒரு அன்னாளை கடாட்சித்தவர் அல்லவா? எங்களை நீர் கடாட்சித்தரலும் எங்கள் தேசத்தை. அடுத்த ஆலயத்தின் நடுவே தருணம் கொடுக்கும் போது சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு போவேன் தீர்மானம் எடுங்க. ஆலயம் திறக்கப்படும். ஆலயத்தில் என்னுடைய பணியை நான் நிறைவேற்றுவேன் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். உங்களுக்கு பணி கொடுக்கப்படும். ஊழியம் இல்லாத ஒரு விசுவாசியும் இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்படவில்லை. உன் சரீர அவயவத்திலே ஒரு காரியம் கூட பிரயோஜனம் இல்லாமல் சிருஷ்டிக்கப்படவில்லை. ஆண்டவர் ஒரு ஆலயத்திலே உன்னை அவயவமாக வைத்திருக்கிறார். அந்த பணியை நிறைவேற்ற வேண்டும் என்று நீ ஜெபி, ஆலயம் திறக்கப்படும். மூன்றாவதாக செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும், பாவத்திலே செத்தவர்களுக்கும் பாவத்திற்காய் செத்தவர்களுக்கும் நடுவே நின்று நீ சிலுவைக்கு சாட்சியாக, இயேசுவுக்கு சாட்சியாக மாறு. நான்காவதாக பலிபீடத்திற்கும் மண்டபத்திற்கும் நடுவே அழுகிறவனாக நீ மாறு. இறுதியாக ஒரு மொர்தேகாய் அவன் நகரத்தின் நடுவே அவன் நின்றதை போல, ஒரு சம்மா ஒரு வார்கோதுமை வயல் நிலத்தின் நடுவே நின்று காப்பாற்றினதை போல, ஒரு பராக்கிரமசாலியை போல நீ நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. உன்னை பலப்படுத்துகிறவர் அவர் அல்லவா?
உன்னை அனுப்புகிறவர் அவர் அல்லவா? உன்னோட இருக்கிறவர் அவர் அல்லவா? உன் வாயில் உள்ள வார்த்தை தேவனுடைய வார்த்தை அல்லவா? அது அனுப்பின காரியம் வாய்க்காதே, அது திரும்பாது அல்லவா? ஆகவே அதை பிரயோகிக்கும்படி பக்தியுள்ளவர்களை தெரிந்து கொள்ளுகிற கர்த்தர் நம்முடைய தேசத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை ஜனங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இறைவன் எனக்கு வெளிப்பட வேண்டும் என்று தேவனை தேடுகிறவர்களாக உண்டு. கால்நடையாய் நடக்கிறவர்கள் உண்டு. ஹிமாலயாஸ் பக்கம் போனீங்க அப்படின்னா முட்களின் படுக்கை, ஆணிகளின் படுக்கையிலே படுத்துக்கொண்டு ஆண்டவனே என்னை சந்தியும் என்று கேட்கிற ஜனங்கள் உண்டு. அவர்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை அவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் காணப்பட வேண்டும். ஒரு கேயாசியை போல, ஒரு சாம்சனை போல, ஒரு தீனாவை போல, ஒரு ஜூடாஸை போல, ஒரு லோத்தை போல, ஒரு இளையகுமாரனை போல நீ மாறிவிட வேண்டாம். ஒரு ரூபன், ஒரு கிளையாத், ஒரு தான், ஒரு ஆசே, ஒரு இசக்காரை போல பகுதி கட்டுகிறவனாக நீ மாறிவிட வேண்டாம். ஆலயத்தின் நடுவே அவருடைய கிருபையை சிந்தித்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே எழும்பி நிற்க கர்த்தர் உனக்கும் எனக்கும் நம் திருச்சபைக்கும் இந்த தேசத்தில் உள்ள அத்தனை திருச்சபைகளுக்கும் பலனை கொடுப்பாராக. அப்படியே குடும்பமாய் எழும்பி நின்று ஜெபிப்போம். அன்பின் தேவனே, இந்த ஆசீர்வாதமான இந்த செய்தியின் வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய எண்ணம் எங்களை சுற்றியே இருக்கிறது ஐயா. எங்கள் நடுவே நீர் வாசம் பண்ண விரும்பினீர். ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே நீர் உலாவிக் கொண்டிருந்தீர். துரோகிகளாகிய மனுஷர் பொருட்டு வாசம் பண்ணும்படி வரங்களை தெரிந்து கொண்டு எங்கள் நடுவே இருக்க விரும்பினீரே. நாங்கள் எங்கே இருக்கிறோம்? எங்கள் நினைவுகள் எங்கே இருக்கிறது? நாங்கள் யாரோடு உட்கார்ந்து இருக்கிறோம்? யாரோடு நிற்கிறோம்? யாரோடு ஆலோசனை பண்ணுகிறோம் ஐயா? துன்மார்க்கரோடே நாங்கள் நிற்காமல் நீதிமான்களுடைய சபையிலே நிலை நிற்க நீர் எங்களுக்கு பலன் தாரும். ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்திற்கு விடுதலையை தாரும். அழுகிறோம், இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து எங்களை நீர் பாதுகாத்தருளும். பலிபிடத்திற்கும் மண்டபத்திற்கும் நடுவே புலம்பி அழுகிற அநேகரை நீர் எழுப்பியருளும் ஐயா. மொர்தெகாயை போல நகரத்தின் நடுவே கோத்திரத்திற்கு ஒருவனாக ஒருத்தியாக நின்று இந்த தேசத்தை கர்த்தர் மாற்றும்படி ஒரு சிறு பயிர், ஒரு வார்கோதுமை வயல் நிலத்திலே ஒரு சம்மா நின்றதை போல நின்று கேட்க, தேவ வயலை காப்பாற்ற, விளைந்திருக்கிற பயிர்களை காப்பாற்ற நீர் எங்களுக்கு கிருபை தாரும். பக்தியுள்ளவர்களை உம்மண்டையிலே கொண்டு வர நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த ஜனத்திற்காகவும் நீர் 5 காயங்களை ஏற்றி, எங்கள் தேசத்திற்காகவும் 5 காயங்களை ஏற்றி, எங்கள் தேசத்தின் மேல் கரிசனை வைத்து உம்முடைய 12 சீசரில் ஒரு சீசனாகிய தோமாவை அனுப்பினீர். எத்தனையோ மிஷனரிஸ எங்க நாட்டுக்கு அனுப்புனீங்க. எங்க நாட்டில், தமிழ்நாட்டில் தான் முதல் வேதாகமே பிரிண்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த கேரளா, சென்னையில தான் முதல் தேவனுடைய செய்தி வந்தது. அவைகள் பலன் தரும்படி கர்த்தர் கிருபை செய்யும். அவர்கள் செய்தார்கள் என்று ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறவர்களாக அல்ல, நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு சரித்திரத்தை நாங்கள் வெளிக்காட்ட நீர் எங்களுக்கும் எங்கள் திருச்சபைக்கும் கிருபை தாரும். இந்த கொரோனா வைரஸ் மட்டுப்படுத்தப்படுவதாக. இந்த வாரம் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தை காணிக்கைகள் மூலமாக, ஜெபங்கள் மூலமாக, ஒருவருக்கொருவர் ஜெபம் செய்து குடும்பங்களை தாங்குவதன் மூலமாக தாங்குகிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே எங்கள் நடுவே, எங்கள் திருச்சபையிலே, எங்கள் தேசத்திலே செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆசீர்வாதங்களை இன்றும் இந்த மாதமும் இந்த வருடமும் நீர் எங்களுக்கு தந்தருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வருடத்தின் நடுவே நம்மை உயிர்ப்பிக்கிற கிருபையும் வல்லமையும் ஜெபத்திற்கான பதிலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த ஊழியங்களை குறித்து மற்ற காரியங்களை அறிய விரும்பினால் கீழ்காணும் அந்த மொபைல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதமான காரியங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்க உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க பழகி கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் ஜெபியுங்கள். பலிபீடத்திற்கு மண்டபத்திற்கு நடுவே புலம்பியால பழகி கொள்ளுங்கள்.
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். வெளியே ஒரு ஆசீர்வாதம், அதே ஆசீர்வாதம் உள்ளும் கிடைக்கும். ஆனால் உள்ளே உங்களுக்குள் எப்பொழுதும் ஒரு ரெட்டு இருக்கட்டும். அந்த ரெட்டை களைந்து போட கர்த்தர் கிருபையை கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.